திருச்சிற்றம்பலம். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்னும் சிந்தனை, ஐந்தெழுத்து அற்புதமான மருந்து. அதனை நீங்கள் துயில் உணருங்கள், கூறுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்க, நல்லதே செய்ய அது அடித்தளமாக அமையும். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய என்று சொல்லுங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நலம்பல விளையும், நலமாக வளமாக வாழ்வீர்கள், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேல் சிவபெருமேல் குத்தப்பெருமேல் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையில் திருத்தருமபுரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இல்லை, ஒரு மிகச் சிறப்பு இல்லை அப்படின்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய தாயார் ஊர்னா இந்த திருத்தருமபுரம். திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு என்ன ஊர்? ராஜேந்திரப்பட்டினம். ராஜேந்திரப்பட்டினம் ஸ்ரீமுஷ்ணம் பக்கம். அங்கிருந்து இந்த அம்மாவை மனம் முடிச்சிருந்திருக்காங்க. அதனால தாயார் பிறந்த ஊர் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம், காரைக்கால் திருநள்ளாறு பேருந்து வழியிலே உள்ளது. பாண்டவர்களிலே தருமன் பூசித்து பேறு பெற்றனாலே இந்த பெயர் தருமபுரம் என்று பெயர் வந்தது. பிரம்மதேவரும் பூசித்து பேறு பெற்றிருக்கிறார். இந்த யாழ்ப்பாணருடைய தாயார் பிறந்த இடம்ங்கிறதுனால அங்கே உள்ளவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாணரது சுற்றத்தவர்கள் இவர் யாழ் கொண்டு வாசிக்கலைன்னு வச்சுக்கோங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் கொண்டு வாசிக்கலைன்னா திருஞான சம்பந்தர் பாடல் சிறக்காதுன்னு பேசிட்டாங்க. தப்பு இல்லை. திருஞான சம்பந்தத்தில் முறையிட்டார்கள். அவரும் என்ன பண்ணாருன்னா, மாதர் மடப்பிடி என்னும் ஒரு பதிகத்தை ஓதினார். பாணர் யாழிட்டு வாசிக்க இயலலை. உறவினர்களுக்கு உணர்த்தினார். யாழையும் உடைக்கவும் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். திருஞான சம்பந்தரை தடுத்து இயன்ற அளவிலே வாசிக்க சொன்னார். இறைவனுடைய பெயர் யாழ்மூரிநாதர். இறைவியினுடைய பெயர் மதுர மின்னம்மை, தேனமிர்த பள்ளி, சதாமதுராம்பிகை. தீர்த்தம் தர்ம தீர்த்தம். தர்ம ஆதீனத்துக்கு உட்பட்டது இந்த கோயில் திருத்தருமபுரம் என்பது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. திருத்தருமபுரம். திருத்தருமபுரத்தில் பதிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 136வது பதிகம். 136வது பதிகம், முதலாம் திருமுறை, 4வது பாடல். பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். வருரு மென்முலை நன்னுதல. இந்த பாடலுக்கு முன்னாடி சில தொடக்க உரையாக சிலது பார்க்கணும். திருவேட்டக்குடியை வணங்கிய ஆளுடைய பிள்ளையார் திரு தருமபுரத்தை அடைந்த பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணரது தாய் வழி சுற்றத்தார் அனைவரும் அவரை எதிர்கொண்டு வணங்கினார்கள்.
பாணனார் சுவாமிகள் திருப்பாடல்களை யாழிலிட்டு வாசிக்கும் புண்ணிய பேறு பொருந்தினேன் என்று புகன்றார். அவர்கள் நீர் யாழில் இட்டு வாசிப்பதால் தான் அப்பாடலின் சிறப்பு உலகத்திலே பரவுவது என்றார்கள். இதனை கேட்ட பாணர் மனம் நடுங்கி அவர் உண்மை உணர்ந்து உய்ய வேண்டும் என்று திருவுள்ளத்தால் சம்பந்த சுவாமிகள் திருவடியை வணங்கி யாழிலே அடங்காத ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்ய வேண்டும் என்றார். பிள்ளையார் மக்களது கண்டத்திலும் யாழிலும் இசை நூலில் சொல்லப்பட்ட எல்லா முயற்சிகளிலும் அடங்காத மாதரின் மடப்பிடி என்று பதிகத்தை அருளி செய்தார். யாழிலிட்டு வாசிக்க தொடங்கி முடியல. இக்கருவி என்றோ இவர்களுக்கு தன்மையை எண்ணத்தை அளித்தது என்று என்னையும் ஈடழித்தது என்று யாழை உடைக்கப் போனார். ஐயரே, சிவசக்தியின் திருவிளையாட்டலாம் இக்கருவியில் அமையுமோ, முடிந்த அளவு முயற்சி செய்கிறேன் என்று கூறினார். யாழ் மூரியாயிற்று. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். வருமென் முலை நன்னுதல் ஏழையோடாடவர் வளம் கிளர் விளங்கு திங்கள் வைகைய சடையர் காருர நின்றலரும் மலர் கொன்றையம் கண்ணீர் கடுவிடை வெடி வெடி கொள்காடுரை பதியர் பாருறவில் உலகம் பரவப்படுவோர் அவர் படுதலை பலி கொள்ளல் பரிபவந்தில்லையார் தாரூர் நல்லறவும் மலர் துண்ணிய தாதூது தழைபொழில் மழை நுழை தருமபுரம் பதி. கட்சி அணிந்த மென்மையான தனங்களை உடைய உமாதேவியோடு கூடி நடனம் ஆடுபவரும் உலகத்துக்கெல்லாம் வளம் சேர்க்கும் நில ஒளியை தருகின்ற மதிசூடிய சடையினரும் கார்காலத்தே மலர்கின்ற கொன்றை மாலையை சூடியவரும் விரைந்து செல்லும் விடையை கொடியாக உடையவர், விடைக்கொடி உடையவர், அச்சந்தரும் சுடுகாட்டை தமக்கு இடமாக கொண்டவரும் மண்ணுலகத்தவர் விண்ணுலகத்தவராலே போற்றப்படுபவரும் அவமானம் என கருதாது அழிந்துவிட்ட தலையோட்டிலே பலிகொள்பவர், பாம்பை மாலையாக அணிந்தவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பதி மகரந்தங்களை உதிர்க்கக்கூடிய மலர்கள் நிறைந்த தழைகள் செறிந்த மேகங்கள் தவழக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த திரு தருமபுரம் என்னும் நகரமாகும். பெண்ணொடு ஆடுவர், பிறைவிளங்கு சடையர், கொன்றை மாலை அணிந்தவர், விண்ணும் மண்ணும் துதிக்கப்படுபவர், விடைக்கொடி ஏந்தி இடுகாட்டை பதியாக கொண்டவர். இதுதான் தருமபுரம் என்னும் பதிவு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு தருமபுரம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.